செவி கொடுங்கள். தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். வேதாகமத்துல இருதயத்தை கடினப்படுத்தினா என்ன நடக்கும்ன்றத நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதை மைக்ல சொல்ல நான் விரும்பல. தேவன் திரும்பவும் ஒரு வாய்ப்பை தருகிறார். நேரத்துக்கு வரும்படி ஒரு அழைப்பை தருகிறார். காலத்துக்கு முந்திக் கொள்ளும்படி கர்த்தர் ஒரு அழைப்பை தருகிறார். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஆகையினால் கர்த்தர் தருகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற வேலை ஒரு ஊழியம். நீங்கள் இருக்கிற ஸ்தலம் ஒரு ஊழிய ஸ்தலம். ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கிறவன் தனக்கென்று புசியாமல் தேவனுக்கென்று புசிக்கிறான். ஸ்தோத்திரம் பண்ணி புசியாமல் இருக்கிறவன் தனக்கென்று புசியாமல் இராமல் தேவனுக்கென்று புசியாமல் இருக்கிறான். அப்படியானால் ஸ்தோத்திரம் பண்ணி பணிபுரிகிறவன் கர்த்தருக்கென்று வேலை செய்கிறான். ஸ்தோத்திரம் பண்ணி பணி புரியாமல் இருக்கிறவன் கர்த்தருக்கென்று வேலை செய்யாமல் இருக்கிறான். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை